ஹாய் கைஸ். எப்பவும் போல் எந்திரிச்சு மார்னிங் வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி வந்துட்டு இந்த 2 வருஷத்தில் எங்கள் கடையில் எனக்கு பிடிச்சமான ஒரு விஷயம் நான் நினச்ச மாதிரி ஒன்று நடந்துருந்துச்சு. அதை தான் வந்து ஷேர் பண்ணுறேன். எங்கள் கடைக்கு வந்துட்டு பிரியாணி செலவு வாங்குறதுக்காக வந்துட்டு ஒரு ஃபேமிலி வந்திருந்தாங்க. அவங்க பார்த்திங்கன்னா வந்துட்டு கோயில் விசேஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அடுத்த நாள் வந்து பிரியாணி செய்யணும்னு சொல்லி செலவெல்லாம் வாங்க வந்திருந்தாங்க. ஸோ வாங்கிட்டு அவங்க பார்த்திங்கன்னா ஒரு 3800 அந்த மாதிரி அந்த அளவுக்கு வந்து வாங்கியிருந்தாங்க. வாங்கிட்டு அவங்க வந்துட்டு ஃப்ரீ வந்து நாங்கள் எப்போவுமே வந்து எல்லா கஸ்டமருக்குமே எல்லோரும் கேட்பாங்க. ஸோ அதை நாங்கள் கொடுத்துருவோம். சோப்பு, அப்புறம் நார், அந்த மாதிரி பல்பொடி, ஷாம்புன்னெலாம் சொல்லி போடுவாங்க, தீப்பெட்டி எல்லாம். அதெல்லாம் வந்துட்டு போட்டு பேக் பண்ணி கொடுத்து காசு கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் வந்துட்டு சந்தை போட்டிருந்தாங்க. அப்போது சந்தைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டப்பை வாங்கணும்னு பேசிகிட்டு இருந்தாங்க அந்த கேங்கில் இருக்கவங்க. அப்போ அந்த காசு யார் கொடுக்க வந்தாங்களோ அவர் வந்து என்ன சொன்னாருன்னா, நம்ம இவங்க கடையிலேயே வாங்கிட்டு போயிடலான்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ எங்கள் கடையிலேயே வாங்கிட்டாங்க. வாங்கும்போது அப்போ கூட இருக்கவங்க என்ன சொன்னாங்க, இதுவும் ஃப்ரீ தான், இவங்க கடையில் தானே சாமானம் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 கட்டப்பை எடுத்துட்டாங்க. அப்போ வந்து அவர் காசு கொடுக்குறவர் என்ன சொன்னாருன்னா, அது தப்பு, அந்த மாதிரி வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு அந்த கட்டப்பைக்கும் நீங்கள் காசு பிடிச்சிக்கோங்கன்னு சொல்லி ரூ. 10 மட்டும் லெஸ் பண்ணி அவர் வந்துட்டு வாங்கிட்டு போனார். அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா நிறைய பேர் நிறையா ஃப்ரீ வாங்கிட்டு அது போக நம்ம வந்து கொடுத்துருக்க பில்லில் ஒரு 200, 300 கழிச்சிட்டு போகிறவங்கள தான் நான் பார்த்துருக்கேன். கிட்டத்தட்ட நிறைய பேர் 700 பக்கம்லாம் கழிச்சிருக்காங்க. ஸோ இவர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தார். அப்போ அவர் என்ன சொல்லிட்டு போனாருன்னா, நானும் ஒரு வியாபாரம் பண்ணுறேன், எனக்கும் வந்து தெரியும் இதில் எவ்வளோ லாபம் கிடைக்கும்னு. அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது, அதனால் நீங்கள் இந்த காசு வந்து பிடிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போனார். அவரை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா நாங்களும் ஏதாவது ஒரு கடைக்கு போகிறோன்னா ஒரு 5 10க்கு வந்து ரொம்ப பெருசாலாம் வந்து சண்டையெல்லாம் போட மாட்டோம். ஏன்னா அதில் அவங்களுக்கு என்ன ப்ராஃபிட் வரும்ன்றது வந்து தெரியும். ஸோ அதே மாதிரி அவரும் இருந்தார். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ அதை ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பை.